ஹலோ கைஸ், இன்னைக்கு மேக்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அண்ட் ஆப்டியூட் டெஸ்ட் இதில் கேட்குற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் இதுலேருந்து மிச்சம் ரெண்டையும் நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த சம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A car travels 60 km in 2 hours. What is its speed அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார் ட்ராவல் 60 கிலோமீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இது வந்து டிஸ்டன்ஸ், 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது ட்ராவல் பண்ணுது. இன் 2 hours அப்போ டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஸ்பீட். அப்போ ஸ்பீட் வேணும்னா என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன? 60 பை டைம் என்ன? 2. அப்போது 60 டிவைடட் பை 2. அப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 2 1 சார் 2 30 சார். அப்போ ஆன்சர் வந்து 30. ஓகேவா? அப்போது எவ்வளோ ஸ்பீடில் இது போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? 30 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அது. ஓகேங்களா? எவ்வளோ ஸ்பீடில் இது போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பர் ஹார். அவ்வளோதான். ஸோ இப்போ எங்களுக்கு இன்னொரு சம் தந்திருக்கேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் அ ட்ரெயின் மூவ்ஸ் அட் 50 கிலோமீட்டர் பர் ஹார், ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு கவர் 150 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மூவ்ஸ் அட் 50 கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ how much time தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இட் வில் டேக் டு கவர், இங்கே வந்து இது வந்து ஸ்பீடு குறிக்குது. இத்தனை கிலோமீட்டரில் அது மூவ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ஸ்பீடை குறிக்குது. எவ்வளோ கவர் ஆகுது டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர். இது வந்து டிஸ்டன்ஸ். அப்போ உங்களை டைம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வரும். இதை சால்வ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆன்சர் என்ன ஆன்சர் வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.